உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா குரு வாப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் என்ன விஷயம்? அந்த கார்த்திக் கேஸை பத்தி நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சில டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். வீட்ல ஜானகிமா இருக்காங்களா? ஆ, இல்ல வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ பா, கார்த்திக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆள் எப்படி? நல்ல பையன்தான். அதனாலதான் தனாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும்பா, கேள்விப்பட்டேன். கார்த்திக்கு என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரிச்சா தெரியும்பா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்க குடும்பத்து மேல இருக்கிற பழி போகும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் 2-3 நாள்ல அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். அடடே வாங்க சார். ஆ, எப்போ வந்தீங்க? இப்பதான். நல்லா இருக்கீங்களா அண்ணா? இந்த தண்ணி டேங்க் கட்டுற விஷயமா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சில அதிகாரிங்க நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? அதான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு உங்களை உடனே வர சொன்னாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி குரு, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ சரிங்கப்பா. பத்மா அண்ணே, கார்த்திகை பத்தி விவரம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணே. நான் வரேன் குரு. ஆ. வாசி. அண்ணா போலாண்ணே. சார் போயிட்டு வரேன் சார். நீங்க தானே மாயா? ஆமா சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. என்ன அண்ணி, மாயா கிட்ட ஏதோ பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு. அண்ணியும் இவ்வளோ அன்னைக்கு வீட்ல இல்லைன்னு நம்ம சொன்னோம்ல, அத பத்தி தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். கார்த்திக் நீங்க படிச்ச காலேஜ்ல தானே கோச்சா இருந்தாரு? ஆமா சார். கார்த்திக்கும் தனாவும் லவ் பண்ணாங்களா? அது இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சேன். அவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையை சொல்லுங்க, அவங்க லவ் பண்ணாங்க தானே? ஆமா சார். கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீங்க தானே கதிர தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க? ஆமா சார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது இப்போ ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? ரேகா உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், என் காலேஜ் ஃப்ரெண்ட். கார்த்திக் காணாம போறதுக்கு முன்னாடி ரேகா வந்து தனா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த லெட்டரை நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ரேகா கிட்ட தனா நைட்டு வீட்டுக்கு வருவான்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ரேகாவும் கார்த்திக் கிட்ட போய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுத்தீங்களா? இல்ல, கொடுக்கல சார். ஏன் கொடுக்கல? தனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கார்த்திக் தனா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அது வெளியில தெரிஞ்சா அவளுக்கும் குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு வரும். அதனாலதான் அந்த லெட்டரை கொடுக்கல. அப்ப அன்னைக்கு நைட்டு தனா கார்த்திகை பார்க்க வருவான்னு ஏன் ரேகா கிட்ட சொன்னீங்க? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது? அது முக்கியமா பேசணும், நைட்டு பண்ண வீட்டுக்கு வான்னு எழுதி இருந்தது. அன்னைக்கு தனாவுக்கு பதிலா நான் அங்க போய் கார்த்திக் கிட்ட பேசி
புரிய வைக்கலான்னு நினைச்சேன். அப்போ தனா இடத்துல நீங்க போனீங்க. ம், ஆமா. வீட்ல இருந்து கிளம்பி போனேன். போய் கார்த்திகை பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. ஏன்? நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கும் போதுதான் என் பெரியம்மா என்னை தேடி வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீ அங்க போறது சரியில்லைன்னு சொல்லி என்னை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன? இல்ல, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனோம். ஏன் வீட்டுக்கு வராம கோயிலுக்கு போயிட்டீங்க? அது பெரியம்மா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் கோவிலுக்கு போனோம். அங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தோம். எந்த கோயிலுக்கு? பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு. அப்ப நீங்க பண்ண வீட்டுக்கு போவே இல்லையா? இல்ல, போகல. ஹலோ, யாரு? ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஆர்டர் கொடுத்திருந்தோம்ல, அந்த வீட்ல இருந்து தான் பேசுறேன். ஆமா, எங்க இருக்கீங்க? மா, பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி, அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எங்க பொண்ணுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறோம். அது வந்து நான் சொல்ற மாதிரியே அந்த போட்டோவை கொடுக்கணும், சரியா? என்னம்மா சொல்லணும்? அது ஒண்ணு இல்லைங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே தனான்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஓகே. அவளை கூப்பிட்டு இந்த போட்டோவை மாயா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லணும், சரியா? ஓ, சர்ப்ரைஸ் கிஃப்டா? சரிம்மா, அப்படியே சொல்லி கொடுத்துடலாமா? சரி. சரிங்கம்மா. அண்ணி என்ன சொன்னோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா? நல்ல வேலை, ஜானகி அண்ணி இப்ப வீட்ல இல்ல. அவங்க வரதுக்குள்ள இந்த நாடகத்தை ஆடி முடிச்சிருவோம். சரி, போ. மாயா! 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 தனா, கொஞ்சம் பொறுமையா இரு. வரட்டும், அவகிட்ட நம்ம கேட்கலாம். தனா, என்னாச்சு? ஏன் கத்துற? மாயா, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வீடு பிரச்சனை இல்லாம இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு எதுவும் புரியல. போதும், என்ன நிம்மதியே இருக்க விட மாட்டியா? நான் தினம் சாகணும், அதானே உனக்கு வேணும்? தனா, ஏன் இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நினைக்காத. இப்பதான் எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துருந்தேன். திரும்பவும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என்ன அழ வைக்கணும், அதானே உனக்கு வேணும்? தனா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னது இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.